Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கன்னியாகுமரி ஸ்பெஷல் தெரளி இலை கொழுக்கட்டை தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த லீஃபோட அரோமாவோட ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் வந்து பயத்தம்பருப்பை நல்லா ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூடவே ஒரு 1/2 கப் வந்து திருவுண தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா துருவி வச்சு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரைனா வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா இடமும் மிக்ஸ் ஆகுறது மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தெரளி இலை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதிலேருந்து சின்ன உருண்டையாக கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த தெரளி இலையில் ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இலையில் ஹாஃப் போர்ஷனில் வந்து இந்த மாவை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்த போர்ஷனை நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் இப்படி இலையில் வச்சு செட் பண்ணிக்கோங்க. இந்த இலையை அப்படியே லாக் கூட பண்ணிக்கலாம். அதாவது அந்த போர்ஷனை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதோட காம்பை வந்து லைட்டாக அந்த இலையில் கீரல் போட்டு உள்ளடி விட்டுருங்க. அப்படியே அப்போ வந்து க்ளோஸ்டாகி இருக்கும். இப்போ இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு இட்லி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்ததும் இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் அதில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை குக்காக அந்த இலையோட கலர் வந்து இப்படி நல்லா பேல் க்ரீனாக மாறிடும். கொழுக்கட்டை வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு இப்போது நீங்கள் ஒரு இலையை பிரித்து பார்த்தீங்கன்னா மேலே இப்படி நல்லா ஷைனிங்காக இருந்துச்சுன்னா நம்மளோட கொழுக்கட்டை ரெடி. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான தெரளி இலை கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இலையில் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுனால அதில் ஒரு அழகான ஒரு மனம் வரும். அந்த இலையோட மனம் வந்து அதில் இன்ஃப்யூஸ் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.